வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஐயா பரவாயில்ல உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம. இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்க போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய் இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா இனிமே பஞ்சாயத்து தலைவர். ஐயா இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நானெல்லாம் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யணும் என்ன தவிர யாரும் சொல்லுவாங்க. கல்யாண காது குத்துல இருந்து வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டின தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறார்.